சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, 2000 ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு எது நல்லது செய்கிறது கிடையாது. பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் 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 என்று பேசுவார்கள். ஆனால் நம்மளை எப்படி அவங்க சுருக்குறாங்க நமக்கும் அது தெரிகிறதில்ல, புரிகிறதில்ல. அப்பா அது 2000 ஆண்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. ஆனால் சமஸ்கிருதத்தை மற்ற மொழியும் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கணக்கே வராது, நம்மளை 2000லேயே சுருக்கிடுவாங்க. ஆக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதெல்லாம் தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்தது, நமக்கு சொல்லி தந்தது. அதை உயர்த்தி பிடிக்கும் பொழுது அப்பா கீழடின்னு ஒன்று வந்துருச்சுப்பா, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. தொடர்ந்து ஆய்வுகள் செய்கிறோம். அப்பா 5300 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழை இரும்ப பயன்படுத்தி இருக்கிறான்ப்பா. சொல்கிறது நாம கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற இங்கே இருக்க ரிசர்ச் லேப் எதுவுமே இதை சொல்லலை. ஒன்று அகமதாபாத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ரிசர்ச் லேப் சொல்லுது, இல்லை பூனேவை சார்ந்திருக்கின்ற ஒரு ரிசர்ச் லேப் சொல்லுது. இதுக்கெல்லாம் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஃப்ளாரிடாவை சார்ந்திருக்கின்ற ஒரு லேப் நமக்கு சொல்லுது. எல்லா இடத்துலையும் பிஜேபி ஆட்சி தான் இருக்குது, அங்கே மட்டும்தான் அது கிடையாது ஃப்ளாரிடாவில். ஆனால் அவர்களே ஒற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு ஆமாங்க உண்மைதான் 3000 4000 சொல்லிட்டு நம்ம மற்ற நாடுகள்லாம் சொல்ல வேணாங்க, நம்ம தமிழினமே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலை தான் அவங்க செய்தோம். நம்ம என்ன தவறு செய்தோம்?